Eshwari madam. Welcome to எல்லாருக்கும் ஐரா என்டர்டெய்னர்ஸ். அதெல்லாம் ஓகே. நீ ஒரு தீவிர அர்ச்சனா ஃபேன் அப்படிங்கறத நான் ஒத்துக்கிறேன். ஆனா இந்த வீடியோ ஸ்டார்ட் ஆகும்போது ஒரு தம்ப்நெயில் வருது பாத்தியா? அது வந்து நீ என்னதான் அர்ச்சனாவோட ஃபேனா இருந்தாலும் அது அக்செப்டபிள் இல்ல. சரியா? அன்பார்ச்சுனேட்லி அது ரெக்கார்டிங்ல வரல. மக்களே இவ வந்து ஒரு அதிதீவிரமான அர்ச்சனா விசித்ரா மேம் ஃபேனுன்னு உலகத்துக்கு காமிச்சுக்கிறா. கிடையாது. அவ தம்ப்நெயிலு, அவ போட்டோஸ் அதெல்லாம் பார்த்தா அர்ச்சனாவோட ஃபேன் மாதிரி தான் இருக்கு. இத பத்தி உங்க கருத்து என்னன்னு நீங்க கொஞ்சம் கண்டிப்பா வந்து கமெண்ட் செக்ஷன்ல வந்து சொல்லி ஆகணும். உஷ்ன்னு அந்த காய இது வாயில கைய வச்சுட்டு வந்து நிக்கிறா. போட்டோ அதான் தம்ப்நெயிலா வச்சிருக்கிறா. அவ்வளவுதான். அப்ப வறுத்தாச்சுல, ரோஸ்ட் ஆயிடுச்சுல. இப்ப நம்ம என்ன படத்தோட ட்ரெய்லர் பார்க்க போறோம்? அயலான் பொங்கல் ரிலீஸ். வாங்க ம், சிவகார்த்திகேயனோட மூவி ட்ரெய்லர் பாத்துருவோமா? பார்க்கலாம். லெட்ஸ் கோ. லெட்ஸ் கோ. இந்த மண்ணு புழு பூச்சிக்கு சேர்த்துதான் அப்பா சொன்னதை நான் எப்பவுமே நம்புறேன். ஏய் வாய்ஸ் கேக்குதுல? புழு பூச்சிக்கெல்லாம் பாவ முடியும் பார்த்தா வெள்ளாம பண்ண முடியுமா? கட்டட வேலை பார்க்க வந்து பிஆர் பசங்களோட பாஷ் தெரியாம பேசிட்டு வந்துட்டு ஏலியன் பிள்ளைன்னு கதை விடுறியா? இந்த பேரை சொல்லி கூப்பிடாது, எனக்கு பிடிக்காது. என்னடா இது? இது பீச்சில் வாங்கின லப்பர் பொம்மை. வழக்கமா நீங்க அமெரிக்கா வலிக்கு தானடா வருவீங்க, இப்ப என்னடா எங்க ஊர் அழிக்க வந்திருக்கீங்க? மனுஷங்களுக்கு வேண்டாம் பூமி மேல அக்கறை இல்லாம இருக்கலாம். நாம அதை காப்பாத்தாம விட்டோம்னா பெரிய ஆபத்தா வந்து முடியும். நீ நினைக்கிறது எப்பவுமே நடக்காத, நடக்கவும் விட மாட்டேன். நீ எதுக்காக வந்தியோ அதை செஞ்சு முடிக்கணும். ஆனா அது இனிமே என்னோட வேலை. ஏய் ஏலியா, ஏய் யாரா ஏலியன்? நீ ஏலியன், உங்க அப்பா ஏலியன், உங்க ஆத்தா ஏலியன். ஒரு வாட்டி என்ன ஏலியன் சொன்ன மனுஷனா மாறிடும் பாத்துக்கோ. ஏய் சித்தார்த்தோட எனக்கு Fit Me Foundation from Maybelline, New York. 16-hour oil. சித்தார்த்தோட ஏலியனோட வாய்ஸ் கொடுத்த டப்பிங் கொடுத்தது சித்தார்த்துன்னு அந்த உன் அப்பா இதுன்னு சொல்லும் போது வந்துச்சு. சித்தார்த்து தான். ஐயோ ஏலியனை கூப்பிட்டு நீ ஏலியன் உங்க எனக்கு இது ஃபன்னா இருக்கும் போல இருக்கே. அண்ட் அந்த விஎஃப்எக்ஸ்லாம் செம்மையா இருக்கு, அப்படியே கிளாஸியா இருக்கு. அது இல்ல வந்து இல்ல என்ன விக்கி, தியேட்டர்ல ஃபர்ஸ்ட் பாக்குற மாதிரி. மூவி வந்து பயங்கர சீரியஸா போச்சு. செகண்ட் மூவி ஒரு மாதிரி சஸ்பென்ஸ் இதுவா போச்சு. இது வந்து காமெடியா போகுது. ஏய் வேற வேற ஜானர்ல வேற ரிலீஸ் ஆகுதுல, செம. இந்த பொங்கல் வந்து என்ன சொல்றது, மூவி பொங்கலா இருக்க போகுது போல இருக்கு. இந்த தளபதியோட சாங் மாதிரி போக்கிரி பொங்கல் போக்கிரி பொங்கல். போக்கிரி பொங்கல். எனக்கு இதுல புடிச்சது என்ன தெரியுமா? நான் நினைச்சேன் இந்த ஏலியன் வரும்போது அந்த இப்ப ஃபர்ஸ்ட் காமிச்ச ஏலியன் வந்து நம்ம உலகத்தை அழிக்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டா. பட் அது வந்து நம்ம கூட சேர்ந்துக்கிட்டு நம்ம உலகத்துல இருக்கிற மனுஷங்களோட சண்டை போடுது அது. நல்லா இருக்கு அது. நல்லா இருக்குல்ல, சூப்பரா அழகா சிவகார்த்திகேயன் வேற. பின்னாடி நின்னுட்டு இப்படி ரியாக்ஷன் எல்லாம் கொடுக்குது. எனக்கு அது அந்த ஏலியனோட இது கூட அழகா இருக்கு பாக்குறதுக்கு. ஆஹ் ஆனா என்ன, and- நான் ஆக்சுவலி உம் ட்விட்டர்ல பாக்கும்போது மேபி சிவகார்த்திகேயன் ஹேட்டர்ஸா இருக்கலாம். நல்லா இல்ல நல்லா இல்ல அப்படின்லாம் போட்டுட்டு இருந்தாங்களே. பட் எனக்கு என்னவோ ட்ரெய்லர் பார்த்தா போய் பார்க்கலாம் அப்படின்னு தான் தோணுது. உம் எனக்கும் ரொம்ப பிடிச்சிருந்தது. இந்த அதுக்குதான் நம்ம பார்த்த ஹேட்டர்ஸ 3 நம்ப ட்ரெய்லர் உனக்கு எது கூடாதுங்கிறது. பிடிச்சிருந்தது?
நம்ம பார்த்த 3 ட்ரெய்லர் உனக்கு எது பிடிச்சிருந்தது? இதுவா இல்ல 3 மேரி ட்ரெய்லர்லயா? கிறிஸ்மஸா? கேப்டன் மில்லரா? அ ஆமா. ஆக்சுவலி நம்ம பார்த்த ஆர்டர்லயே தான் பிடிச்சிருக்கு. கேப்டன் மில்லர், மேரி கிறிஸ்மஸ், ஐலாண்ட். உனக்கு? எனக்கு வந்து மேரி கிறிஸ்மஸ் அண்ட் ஐலாண்ட் அண்ட் கேப்டன் மில்லர். ஓகே. அது அந்த உனக்கு இந்த 3 சரி. பிடிச்சிருக்கு. மக்களே இங்க பாருங்க. என்னோட ரே ஆர்டர் ஆஃப் ட்ரெய்லர் எனக்கு பிடிச்சது வந்து கேப்டன் மில்லர், மேரி கிறிஸ்மஸ், ஐலாண்ட். விக்னேஸ்வரிக்கு பிடிச்சது வந்து மேரி கிறிஸ்மஸ், ஐலாண்ட் அண்ட் கேப்டன் மில்லர். ஸோ லெட்ஸ் சி எது வந்து நல்லா இருக்குன்னு நாங்க படத்தெல்லாம் பார்த்துட்டு பார்க்கலாம். ரிவ்யூவோட வரும்போது இந்த ம். 3ஓட ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்டுங்கிறதையும் குடுப்போம். யார் இங்க வின் பண்றான்னு பார்க்கலாம். ஓகே. பார்க்கலாம். ஓகே. பட் ட்ரெய்லர் எனக்கு என்னன்னா, எனக்கு ரொம்ப வயலன்ஸ் பிடிக்காது. பட் பிடிக்கும். எப்படி சொல்றதுன்னா, எனக்கு விக்ரம், ஜெயிலர்லாம் பிடிச்சது. அது என்னன்னா பிடிக்கும். பட் இது எனக்கு எப்படி தெரியல, எனக்கு ஒரு மாரி மனசு கஷ்டமா இருக்கும்ன்ற இல்ல. மாரி. எனக்கும் அப்படிதான். பட் தனுஷோட மூவிஸ் வந்து இதுவரைக்குமே நான் பார்த்த வரைக்குமே எப்படின்னா, லைக் அதுல அந்த வயலன்ஸ் இருந்தா கூட, அது நம்மள வேற மாதிரி டச் பண்ற மாரி இருக்கும். ஸோ அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ் தான் இப்போ அசுரன் கூட அது பயங்கர வயலன்ஸ் இருக்கிற மூவி தான். இருந்தாலும் அது அது வேற மாரி நம்மளோட எப்படி சொல்றது? ஹார்ட்டுக்குள்ள போய் என்னெல்லாமோ பண்ணும். அது தனுஷோட மூவிங்கிறதுனால அது தெரிஞ்சோ தெரியாமலோ நெறைய மூவி எனக்கு ஆக்சுவலி பர்சனலி எனக்கு வந்து தனுஷ் மேல வந்து அவ்வளவா வந்து ஓகே அப்படின்னு ஒரு இதுவே இருக்காது. ஆனா அந்த மூவிய போயிட்டு வரும்போது வந்து அப்படியே பயங்கரமா புடிச்சு போயிடும். அப்படிதான் ஆக்சுவலி எனக்கு தனுஷோட மூவிஸ்லாம் பிடிக்க ஆரம்பிச்சது. ஸோ ஆட்டோமேட்டிக்கா இப்பல்லாம் அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸே வர ஆரம்பிச்சிருச்சு. ஈவன் லைக் இப்ப அந்த பவர் பாண்டிலலாம் பாத்தீங்கன்னா தனுஷ் வந்ததே வந்து ஒரு கெஸ்ட் ரோல் தான். ஸ்டில் ஹி மேட் அ மார்க் இன் தட். அந்த மாதிரி எனக்கு பிடிச்சு போயிடுச்சு. ஆக்டிங் வைஸ் ஹீஸ் வேற லெவல் தான் என்ன கேட்டா. எனக்கு என்னன்னா, இந்த படம் வந்து கஷ்டமா இருக்கும்னா, நம்ம இந்தியன்ஸ்லாம் வந்து வெள்ளைக்காரன்ட்ட அடி வாங்குற மாரி, அந்த மாரி இருக்கும்போது ஒரு மாரி இருக்கு. பட் நம்மளும் அடிக்கிற மாரி இருக்கு. அதாவது இந்த RRR 1947 ஐ திங்க் 1947 இந்த மாரி படம்லாம், நம்ப வந்து அவங்க கிட்ட அடிமையா வந்து கஷ்டப்படுறதுலாம் ஒரு மாரி சீன் வரும்ல. அது எனக்கு ஒரு மாரி டச்சிங்கா இருக்கு. ஸோ அதனால தான் இது போட்டேன். தனுஷ் தான் எனக்கு பிடிக்கும். தனுஷோட ஆக்டிங் தான். பட் இ அ அ பார்க்கலாம் எப்படி இருக்கும். பட் ஆனா அந்த இல்ல நீ ரோல்ஸ் ட்ரெய்லர் பாக்குறதே ஃபர்ஸ்ட் மேரி கிறிஸ்மஸ் தான் பாக்கணும்னு சொன்ன ஆளு. எனக்கு தெரியும் நீ விஜய் சேதுபதியோட அதி தீவிர ஃபேன். விஜய் சேதுபதியே வந்து என் ட்ரெய்லர் தான் ஃபர்ஸ்ட் பாக்கணும்னு சொல்லுவாரான்னு தெரியாது. ஆனா நீ சொன்ன ஃபர்ஸ்ட் மேரி கிறிஸ்மஸ் தான் பாக்கணும் அப்படின்னு. நான் உன்னை நம்ப மாட்டேன். பாப்போம். படம் பாக்கலாம். நம்ம படத்த 3 படம் பார்ட்டியும் பார்க்கலாம். பாப்போம். அண்ட் இந்த 3 படத்துல அதாவது ட்ரெய்லர் வைஸ் எனக்கு அந்த ஆக்டிங் தனுஷோட ஆக்டிங் பிடிச்சு. பெயிண்ட் எல்லாம் அடிச்சுக்கிட்டு, ஒரு ஷேவ் பண்ணிக்கிட்டு, தாடி வச்சுக்கிட்டு, மீச வச்சுட்டு ஒண்ணுத்துல, ஒரு கிட்டத்தட்ட ஒரு 10 கெட்டப் பார்த்துட்டேன் அந்த ஒரே ட்ரெய்லர்ல. ஆனா நீ ஒரு பயங்கரமா விஷயத்த இருந்தது. மறந்துட்ட. இது அயர்லாந்து ட்ரெய்லரோட ரியாக்ஷன். ஆனா நீ அயர்லாண்ட விட்டுட்டு அயர்லாந்து கேப்டன் ட்ரெய்லர்ல மில்லருக்கு வந்து தாவிட்ட. இதுலயே ஓகே, தெரிஞ்சு ஓகே. போச்சு உனக்கு அயர்லாண்டோட கேப்டன் மில்லர் பிடிச்சிருக்குன்னு. ஓகே. கேப்டன் மில்லர் அண்ட் ஐலாண்ட் 2த்தோட ட்ரெய்லர் ரியாக்ஷன் நம்ம ஐராவோட சேனல்ல இருக்கு. அண்ட் மேரி கிறிஸ்மஸ் வந்து என்னோட சேனல் ரியாக்ஷன்ல இருக்கும். போய் செக் பண்ணுங்க. அண்ட் எனக்கு கேப்டன் மில்லரும் பிடிச்சிருக்கு. ஐலாண்ட் இந்த ட்ரெய்லரும் பிடிச்சிருக்கு. இல்ல. அண்ட் செல்லாது. இவ சொன்ன ஆர்டர் என்னன்னு உங்களுக்குலாம் ஞாபகம் இருக்கா? மேரி கிறிஸ்மஸ், அயர்லாண்ட் அண்ட் கேப்டன் மில்லர். ஆனா அயர்லாண்ட் ட்ரெய்லர் ரியாக்ஷன் வீடியோல வந்து கேப்டன் மில்லர பத்தி பேசிட்டு இருக்கிறான். அவ இது தன்னை ஸ்டார்ட் மறந்துட்டா. பண்ணது யாரு? மக்களே பார்த்துக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணது ஆயிரா. நானும் அப்படியே ஒளிச்சு போட்டேன். அ அ அ இன்னும் நீ உன்னை யாரும்மா இன்வால்வ் ஆக சொன்னா? நீ வந்து அயர்லாண்ட பத்தி பேச வேண்டியது. இல்ல அயலான் வந்து எனக்கு ரொம்ப புடிச்சிருந்தது. அந்த அதான் அது சொல்றேன் விஎஃப்எக்ஸ் அந்த எடிட்டிங் எல்லாமே நல்லா இருக்கு. அண்ட் ரகுல் பிரீத் சிங் இருக்காங்க. ஒரு ஒரு சீன்ல ஞாபகமே இல்ல அவங்க வந்த சீனே. ட்ரெய்லர் பார்த்தா அவங்க காமிக்கவே இல்ல நல்லா. பட் வில்லன காமிக்கும்போது இந்த எந்திரன் படத்தோட கொஞ்சம் சிம்பிள்ஸ் இருக்கு. நல்லா இருக்கு பார்க்க. பட் எடிட்டிங்லாம் கூட. அண்ட் இது வித்தியாசமா இருக்கு. ஏன்னா அமெரிக்கால வர வேண்டியதுல நம்ம ஊர்ல வந்து பண்றீங்களா? முன்னெல்லாம் அமெரிக்கால தான் வந்து பண்ணுவீங்க இத. இது இங்க நம்ம ஊர்ல பண்றீங்க. அந்த டயலாக்லாம் நல்லா இருந்தது பாக்க. இல்ல. என்ன அவுட்ரோ இருந்தாலும் 3 படத்துலயும் எனக்கு பிடிச்ச டயலாக் எதுன்னு கேட்டீங்கன்னா, ஐ அம் த டெவில் அண்ட் யூ கால் மீ எஸ்
ஃபீல் பண்ணிக்கலாம் எனக்கும் அது ஐரா பிடிச்சிருந்தது. அப்படின்னு. ஓகே. எனக்கும் பிடிச்சிருந்தது, எனக்கும் பிடிச்சிருந்தது. இந்த படத்துல இந்த ட்ரெய்லர்ல வந்து அ அ அமெரிக்கால தான்டா ஏலியன்ஸ் இது பண்ணுவீங்க. அந்த டயலாக் நல்லா இருந்தது. நீ அதுக்கப்புறம் கடைசியா முடிக்கும்போது உன் ரொம்ப அப்பா கஷ்ட ஏலியன், தாத்தா ரொம்ப ஏலியன் அது நல்லா கஷ்டப்பட்டு இருந்தது. ரொம்ப கஷ்டப்பட்டு பாத்துறேன். சொன்ன வார்த்தையை காப்பாத்தணும். சரி பார்க்கலாம். ஆனா இது வந்து ட்ரெய்லர் ரியாக்ஷன்ஸ் தான். மூவியோட பிரெஃபரன்சஸ் வி மைட் சேஞ்ச். 3 மூவியும் பார்த்ததுக்கு அப்புறம் தான் தெரியும். பார்த்துட்டு வருவோம். ஓகே. ஓகே ம். மக்களே. 2 பேரோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. நல்ல கமெண்ட்ஸ் எல்லாம் ஐராக்கும், கெட்ட கமெண்ட்ஸ் எல்லாம் விக்னேஸ்வரி தமிழ்லயும் போய் பண்ணிடணும். பாய். அக்காவோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே. பை. பாய்.